ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி டேஸ்ட்டாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. நெத்திலி கருவாடு 200 கிராம் பாக்கெட் எடுத்திருக்கேன். இதுல தலை இருந்ததுன்னா அதை மட்டும் கிள்ளி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருங்க. 5 நிமிஷம் ஊறின பிறகு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தீங்கன்னா எல்லா மண்ணும் கீழே இறங்கிடும். இந்த மாதிரி நான் 3 வாட்டி கிளீன் பண்ணி எடுத்திருக்கேங்க. கடாயில் 3 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 7 வரமிளகா, நீட்ட மிளகா எடுத்துருக்கேங்க, 1/4 டீஸ்பூன் கடுகு. இந்த அளவு கருவேப்பிலை போட்டால் போதும், ரொம்ப போட்டால் நல்லா இருக்காதுங்க. இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டோம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 15 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்க 5 கத்திரிக்காய் சேர்த்து அதையும் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கின பிறகு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான உப்பு. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, கருவாடில் உப்பு இருக்கும். தக்காளி போடும்போது வீடியோ கவர் ஆகலை. தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. உப்பை பவுடர் பண்ணி வச்சிருக்க மசாலாவை சேர்த்து ஒரு கலந்து விட்டுட்டு புளி கரைச்சலும் சேர்த்திடலாம். ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காய் அரைச்சி ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 டீஸ்பூன் துருவின தேங்காய் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப தேங்காய் சேர்த்தா நல்லா இருக்காது, அளவாக சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். கருவாடு வேகட்டுங்க. நம்ம தேங்காய் சேர்க்கறதால புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அது பார்த்து சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி. நம்ம மசாலா அரைச்சி செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.